ஹலோ ஹாய். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ரொட்டீன் தான். ஸோ இன்றைக்கி ஆனால் ஸ்பெஷலாகவும் அதிகமாகவும் எந்த வேலையும் கிடையாது எனக்கு. அதனாலேயே சிங்கில் பாத்திரம் கழுவாமே கிடக்குது. 2வது காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் பால் காய்ச்சி வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சாப்பாடே காலையிலேயே அரிசி ஊற வச்சுட்டு அரிசி தண்ணி கொதிக்க வச்சிட்டேன். வேறு என்ன பார்த்திங்கன்னா, நான் பாப்பாவுக்கு இன்றைக்கி லஞ்சு கட்டுறது கிடையாது. வேறு பாப்பாவுக்கு ஸ்கூல்லேயே ஸ்நாக்ஸு கொடுத்துறதா சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு பெருசாக வேலை எதுவும் கிடையாது. வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஒன்று தான் 2 பேத்துக்கும் எடுத்து வைக்கணும். ஸோ வாங்க பாப்பாங்களை போய் 2 மேடங்களை எழுப்பலாம். பாருங்கள், இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள். இதில் வந்து எங்கள் சின்ன பாப்பா படுத்துருக்கா. ஸோ அவளும் நானும் தான் இந்த வயர்கட்டில் படுப்போம். ஏன்னா அவள் ரொம்ப பாத்ரூம் நைட்டில் சூச்சு போகிறதுனால நாங்கள் 2 பேரும் இதில் படுத்துக்குருவோம். அவங்களும் அவங்க அப்பாவும் அதில் படுத்துக்குருவாங்க. பொன்சி குட் மார்னிங். குட் மார்னிங். ஏசி ஓடுனாலும் நம்ம வீட்டில் இவங்க வந்து சட்டையை கழட்டிட்டு தான் படுத்திருப்பாங்க. சட்டை ஜட்டி ஒன்று தான் போட்டிருப்பா, வேறு எல்லாத்தையும் கழட்டி போட்டுருவா. அதே மாதிரி தான் எவ்வளோ செய்வா. இன்றைக்கி என்னமோ போட்டிருக்கா. வாங்க குட் மார்னிங். வாங்க வாங்க எந்திரிங்க, ஸ்கூல் போகணும். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. லவ் யூ. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஹாப்பி பர்த்டே உனக்கு இன்னைக்கு. ஓகேவா? ஓகேன்னு சொல்லிடுவா. அவளுக்கு பர்த்டேனா ஓகே. 2த்துக்கு பால் எடுத்து வச்சிட்டேன். லைட்டாக ப்ரௌன் சுகர் போட்டு பாலாத்தி கொடுத்துட்டு லைட்டாக ஒரு தோசை 2 தோசை ஊற்றுவேன். ஆப்ப மாவு இருக்குது. ஸோ நேற்று அரைச்சது தீர்ந்து போய் ஆப்ப மாவு இருக்குது. அது ஆளுக்கு 2 தோசை ஊற்றி கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் சும்மா லைட்டாக ஆளுக்கு ஒரு தோசை தான். இது ஆப்பு மாவுனால நான் இழுத்து விட மாட்டேன். ஒரு செஞ்சு வச்சுருக்கு. இங்கிட்ட அவங்களுக்கு தோசை ரெடி ஆகுது. இங்கிட்ட வந்து எனக்கு சாப்பாடு வந்து எனக்கும் சின்ன பாப்பாவுக்கும் சாப்பாடு ரெடி ஆகுது. 2வது நான் வந்து என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா, பாவக்காய் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். பாவக்காயில் என்ன பொரியல் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் சாம்பார் வைக்கிறேன். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைனால இன்றைக்கி சிம்பிளாக தான் முடிஞ்சிருச்சு. ஸோ ஏன்னா பாப்பாவுக்கு லஞ்சு கட்டுற வேலையாக இருந்தால் நமக்கு வந்து ரொம்ப வேலை, இந்த சாப்பாடு செய்யணும் அது செய்யணும்னு யோசிப்போம். அதனால் எதுவும் கிடையாதுனால லைட்டாக ஆப்பமாக இருந்தனால இதை வச்சு எப்படி எவ்வளோக்கு சிம்பிளாக முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு சிம்பிளாக முடிக்கவும் தான். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நாங்கள் வந்து தேன் இருக்கும். இல்லைன்னா இன்றைக்கி என்கிட்ட தேன் இல்லை, தீர்ந்துருச்சு. ஸோ இது வந்து என்னென்னா வெள்ளைப்பாவு. கருப்பட்டி இருந்துச்சுன்னா கருப்பட்டி பாவு எடுத்து வச்சுருப்பேன். வெள்ளைப்பாவு கருப்பட்டி தீர்ந்தனால வெள்ளைப்பாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இடியப்பம் எதுனா செய்யலை நான் வந்து எடுத்து வச்சுக்குவேன். 2வது பாப்பங்களுக்கு பாலாத்தையிலே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுருவேன். கருப்பட்டியில் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ என்கிட்ட கருப்பட்டி தீர்ந்ததுனால இப்போ நான் வெள்ளத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன பண்ணுவேன், லைட்டாக தூரி விடுவேன். கனி தேன் தேன் இருந்துச்சுன்னா இதே மெத்தேடு தான் அதுவும். ஸோ லைட்டாக அப்படி பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துட்டேன்னா அவள் அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்டுக்குறான். குழம்பு எதுவும் இல்லாத பட்சத்தில் எனக்கு இது தான் என் வீட்டில் ஓடும். ஸோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளும் சப்பாத்தினா எப்படி நம்ம சும்மா வெறும் சப்பாத்தியை சாப்பிடுவோம். ஸோ அது மாதிரி இது வந்து லைட்டாக தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இது அப்படியே மெல்ட் ஆக்கி தான் நான் கொடுப்பேன். என்னம்மா
அதே மாதிரி இதுலேயும் லைட்டாக கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. அக்கா சொன்னாலும் அவளை தொலைச்சிருவேன் சொல்லிட்டாலாம். ஓகே, சரி திட்டுறாளா? சரி அம்மா வந்து சொல்கிறேன், வெயிட் பண்ணு. இது வந்து தேன் இது மாதிரி ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு. இதே மாதிரி தான் இது வந்து ஆப்ப மாவில் தான் இந்த இது இருக்கணும். ஆனால் ஆப்ப மாவில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஒரு 2-3 டைம் இப்படியே தான் ஆப்ப மாவு அரைச்சி கடைசியில் புளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி தான் செய்கிறது. ஆனால் தோசையில் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஆனால் அவ்வளோவுக்கு இது டேஸ்ட் இல்லை. ஆனால் இதில் நல்லா இருக்குது. இந்த சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 3மே பெரிய பாப்பா சாப்பிடுவானா கிடையாது. அவள் எவ்வளோ சாப்பிட முடியுதோ சாப்பிட்டு வச்சுருவா. அடுத்த சின்னது யூஸ் பண்ணிக்கிடுவா. இங்கே பாருங்கள், மேக்கப் போடுறதுக்கு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு. மேக்கப் செட் எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க மேடம். எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க மேடம். ஸோ இதுலேருந்து ஒரு பாக்ஸு இனி வரல. சரி ஓகே, வாங்க ஒரு வேலையாக மேக்கப் போட்டாச்சு. அவ்வளோதான், லாஸ்ட் லுக்கு. ஸ்கூல் போகலாமா? ஓகே, பாய் சொல்லிடுங்க.